நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு மாத்திர மகிமை. இயேசுவே உமக்கு மாத்திர மகிமை. தூய ஆவியே துணையாக வருவீர், இறைவல்லமையும் இறைஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே நல்லவரே. அன்பை உருவானுங்களை அருமை தகப்பனே, இதோ மாலை பொழுதிலே உம்முடைய திரு சமூகம் வந்து காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை பொழுதிலே நீர் எங்களோடு பேச போவதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் பலவீனர்கள், உமக்கு தெரியும். கல்வி அறிவு இல்லாதவர்கள், உமக்கு தெரியும். குறைவான ஞானம் உள்ளவர்கள், உமக்கு தெரியும் ஆண்டவரே. வெறுமையான பாத்திரம் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை பொழுதிலே சிராக்கின் ஞானம் 38ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 15 வரை உள்ள வசனங்களிலே மருத்துவரை குறித்து நீர் எங்களுக்கு கற்பிக்கிறீர் ஆண்டவரே. இதுவரை நாங்கள் வாசித்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனால் இன்று அபரிவிதமாக இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு ஸ்தோத்திர பலி மூலமாக கொடுத்து இந்த வார்த்தையின் வெளிப்பாடை எனக்கு தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக நிலத்திலிருந்து மருந்து வகைகளை படைத்த தந்தையே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சிராக்கி ஞானம் 38:4 சொல்லுகிறது. வாசிக்க கேட்டோம். யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே. யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே. அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான். அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், ஆதரிக்கும் தெய்வமும் நீங்கதான்ப்பா. என்னை ஆதரிக்கின்ற தெய்வமும் நீங்கதான் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒரு வெளிப்பாட்டின் வரங்களை தந்து இறை வார்த்தையினால் எங்களை போஷித்துக் கொண்டிருக்கிறீரப்பா. உடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. சீராக்கு 38ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆமென். ஆமென். உன்னத இறைவனே நலம் அருளுகிறார். உன்னத இறைவனே நலம் அருளுகின்றார். மன்னர் அவர்களுக்கு பரிசு வழங்குகிறார். ஆமென். மன்னர் அவர்களுக்கு பரிசு வழங்குகிறார். எப்படி? இறைவன் தான் நலம் அருளுகிறார். மருந்து எப்படி இருந்தாலும் சரி, அதை படைத்தவர் ஆண்டவர் இறைவன் தான். மருந்தும் நீங்க தான்,
மருத்துவரும் நீங்கதான், குணமளிக்கும் தெய்வமும் நீங்கதான், மருந்தும் நீங்கதான், மருத்துவரும் நீங்கதான், குணமளிக்கும் தெய்வமும் நீங்கதான், என்ன குணமளிக்கும் தெய்வமும் நீங்கதான். உன்னத இறைவரே நலம் அருளுகிறார் என்ற நம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அதனால தான் உன் தேவைக்கு ஏற்ப மருத்துவர்களுக்கு உரிய மதிப்பு வழங்கு. மருத்துவருக்குரிய மதிப்பை வழங்கியாக வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆண்டவரே அவர்களையும் படைத்தார். அதனாலதான் மருத்துவரின் அறிவாற்றல் அவர்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்கிறது. பெரியோர்கள் முன்னிலையில் அவர்கள் வியந்து பாராட்ட பெறுவார்கள் என்ற நம்முடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. டாக்டர்ஸ், மருத்துவர். ஆனால் நமக்கு மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் விண்ணையும் மண்ணையும் படைத்த பரமபிதா நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நிலத்திலிருந்து மருந்து வகைகளை படைத்தார். அறிவு திறன் கொண்டோர் அவற்றை புறக்கணிப்பதில்லை. படைத்தவர் ஆண்டவர். அறிவு திறன் கொண்டு இன்னைக்கு எல்லா மருந்துகளும் ஆண்டவர் படைப்பிலிருந்து தான் உண்டானது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் 5ஆம் வசனத்தில் மிக அழகா, மரத்துண்டினால் தண்ணீர் இனிமை பெறவில்லையா. அல்லேலூயா. அல்லேலூயா. இவ்வாறு ஆண்டவருடைய ஆற்றல் வெளிப்படவில்லையா. ஆமென். எங்கே வெளிப்படுகிறது? விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம். ஆமென். எத்தனை பேர் எடுத்தீங்க? ஆமென். ஆமென். விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம் 23 முதல் உள்ள வசனங்கள். 22 இருந்தே வாசிப்போம். யாராவது ஒருவர் வாசிக்கலாம். 22 முதல் உள்ள வசனங்களை. ஆமென். சத்தமாய். பின்பு மோசே இஸ்ரவேலரை செங்கடலிலிருந்து புறப்பட்டு போக செய்தார். பின்பு மோசே இஸ்ரவேலரை செங்கடலிலிருந்து புறப்பட்டு போக செய்தார். அவர்கள் 3 நாட்கள் சூர் பாலைநிலத்தில் பயணம் செய்தனர். சூர் பாலைநிலத்தில் பயணம் செய்தனர். அங்கு தண்ணீர் எதுவுமே தென்படவில்லை. பின்னர் அவர்கள் மாராவை சென்றடைந்தனர். மாராவில் இருந்த தண்ணீரை பருக அவர்களால் இயலவில்லை. அது கசப்பாக இருந்தது. இதனால் தான் அவ்விடத்திற்கு மாரா என்ற பெயர் வழங்கியது. நாங்கள் எதைத்தான் குடிப்போம் என்று கூறி மக்கள் மோசேக்கு எதிராக முறுமுறுத்தனர். அவரும் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினார். ஆண்டவர் அவருக்கு ஒரு மரத்துண்டை காட்டினார். அதை அவர் தண்ணீரில் எரிய தண்ணீரும் சுவை பெற்றது. அங்கே சட்டங்களையும் ஒழுங்குகளையும் தந்து ஆண்டவர் அவர்களை சோதித்தார். அல்லேலூயா. ஆமா, பாருங்க எப்படி சோதிக்கிறார் பாருங்க. அதனால தான் மாராவின் கசப்பு நீர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு மிகு அனுபவத்தை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் எதைத்தான் குடிப்போம்? என்னிடம் வருவோருக்கு தாகமே எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீரோ என்றுமே தாகம் எடுக்காது. ஜீவ தண்ணீர்.
ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும், வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். 26ஆம் வசனம் வாசிக்கலாம் யாராவது ஒருவர். மேலும் அவர் ஆமென். ஆமென். மேலும் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு உன் கடவுளாகிய ஆண்டவருடைய குரலுக்கு நீ அக்கறையுடன் செவிசாய்த்து அவர் அவர் பார்வையில் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கைக்கொண்டால் நான் எகிப்திற்கு வரச் செய்த கொள்ளை நோய்களை உன்மேல் வரவிட மாட்டேன், ஏனெனில் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்றார். ஆமென். நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்றார். ஆமென். பாருங்களே, பாருங்க, முதல்ல ஆண்டவர் என்ன செய்யறார்? அவங்கள சோதிக்கிறார். சட்டங்களையும் ஒழுங்குகளையும் தந்து ஆண்டவர் அவர்களை சோதித்தார். கசப்பு நீரை சுவையுள்ள நீராக மாற்றினார். மாற்றுவதற்கு முன்பதாக அவர்களை சோதித்தார். உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாறாவில் இருந்த தண்ணீர் அவர்களால் பருக இயலவில்லை. அது கசப்பாக இருந்தது. எதைத்தான் குடிப்போம்? என்னுடைய வாழ்க்கை கசப்பாக இருக்கிறதே. இன்னைக்கு உன் விஷயத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றுவார். அல்லேலூயா. உன்னுடைய கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக விசுவசிப்பவருக்கு எல்லாம் நடக்கும். விசுவாசியாதவர்களுக்கு அது வெறும் வார்த்தை தான். உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு, உண்மையாய் கடவுளின் குரலுக்கு அக்கறையுடன் செவி சாய்க்கிறவர்களுக்கு எல்லாம் நடக்கும். உண்மையாய் நீ அக்கறையுடன் செவி சாய்த்து அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்பவர்களுக்கு நடக்கும். அவர் கட்டளைகளை பின்பற்றி சட்டங்கள் அனைத்தையும் கை கொண்டவர்களுக்கு நடக்கும். கொள்ளை நோய்களை வரவிடாமல் அவர் தடுப்பார். ஏனென்றால் அவரே நம்மை குணமாக்கும் இறைவன். இப்ப பாருங்க, அவங்கள சோதிச்சுட்டு 27ஆம் வசனத்தில் ரொம்ப அழகா சொல்லப்பட்டு இருக்கிறது. பின்னர் அவர்கள் ஏலிம் சென்றடைந்தனர். அங்கே தண்ணீர் அருகில் அவர்கள் இந்த வசனத்தை நல்லா பிடிச்சுக்கங்க தேவ பிள்ளைகளே. கசப்பு மிக அனுபவத்தை மாற்றுவதற்காக சோதிக்கிறார். அந்த கசப்பு மிக அனுபவத்தை மாற்றுகிறார். அவர்கள் முறுமுறுத்தார்கள். சோதிக்கிறார். சோதிச்சுட்டு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். சட்டங்களையும் ஒழுங்குகளையும் கொடுத்து அவர்களை சோதிக்கிறார். உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவி சாய்க்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அக்கறையுடன் செவி சாய்க்க வேண்டும். எல்லார் வாயிலிருந்து வரணும் அக்கறையுடன். ஆமென். அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்ய வேண்டும். ஆமென். கட்டளைகளை பின்பற்றி சட்டங்கள் அனைத்தையும் கை கொண்டால் எந்தவித கொள்ளை நோயும் உண்மையில் வரவிடாமல் செய்வார். ஆமென். நம்ம அனுபவம் இருக்கு. இன்னைக்கு எத்தனை கொள்ளை நோய். ஜான்சி பொண்ணுக்கு அம்மை வந்தது. அது ஒரு நோய் தான்.
ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை கொடுக்கலையா? அதிலிருந்து விடுதலை கொடுக்கலையா? எத்தனையோ பாடுகள் மத்தியில் அந்த பிள்ளை ஆண்டவர் தம்பத்தில் ஸ்தோத்திரப்பில் என்ன உற்சாகம் எனக்கு சாயங்காலம் அவனுடைய குரல் கணீர் 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 கேட்பதற்கு அவ்வளவு இனிமையாக இருந்தது. ஆமான் பார்த்தவர்களே, அதுக்கப்புறம் பாருங்க, நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று அவர்கள் விசுவசித்த பிற்பாடு ஏலிம் போய் சேர்றாங்க. அங்கே 12 நீரூற்றுகள். அல்லேலூயா. ஒரே ஒரு நீரூற்றுக்கு பதிலாக அந்த மாறாவில் இருந்த தண்ணீர் ஒரே ஒரு நீரூற்று இருந்தது. அதுக்கு பதிலாக எத்தனை நீரூற்றுகள்? 12 நீரூற்றுகள். 70 பேரீச்சை மரங்களும். பார்த்தீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை கசப்பாக இருந்தால் கசப்பு மிகு அனுபவத்தை மாற்றி 12 நல்ல நீரூற்றுகளாக 70 பேரீச்சை மரங்களும் கொடுத்ததை போல உன் வாழ்க்கை அதுபோல சீரும் சிறப்புமாய் அமையும். அல்லேலூயா. நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நடக்கும். ஆமாம் பாதவர்களே, அதனால தான் இங்கே சீராக் 38 ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனம், மருத்துவருக்கும் அவருக்குரிய இடத்தை கொடு. மருத்துவருக்கும் அவருக்குரிய இடத்தை கொடு. ஏனெனில் ஆண்டவரே அவரை படைத்தார். ஆமென். அவர் உன்னை விட்டு விலகாதிருக்கட்டும். ஏனெனில் அவர் உனக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. மருத்துவரும் நீங்கதான், மருந்தும் நீங்கதான், குணமளிக்கும் தெய்வமும் நீங்கதான், என்னை குணமளிக்கும் தெய்வமும் நீங்கதான். யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே. நான் எப்படி நோய்வாய்ப்பட்டு பெட்டில் கிடக்கிறடா, எப்படி எனக்கு யாரும் இல்லையே? நீ கண்ணீரோடு புலம்புகிறாய். உன் வாழ்க்கை கசப்பாக இருக்கிறதா? காய்ச்சல் வருது, நம்முடைய வாய் எப்படி இருக்குது? கசப்பு. இந்த காய்ச்சல் வரும்போது பார்த்தீங்கன்னா எதையுமே உண்ண முடியாது, கசப்பு. அதுபோல தான் அங்கே அவர்களுக்கு அந்த மாறாவின் கசப்பு நீரை. அதனால தான் சீராக் 38:5 மரத்துண்டினால் தண்ணீர் இனிமை பெறவில்லையா? மரத்துண்டினால் தண்ணீர் இனிமை பெறவில்லையா? இவ்வாறு ஆண்டவருடைய ஆற்றல் வெளிப்படவில்லையா? விசுவசிப்போருக்கு எல்லாம் கூடும். ஆமென். அல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை, கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே. இன்னைக்கு எல்லாம் அற்புதங்க. 7:30 இங்கிருந்து கிளம்புறேன், அங்கே போகிறேன், அப்பாயின்மெண்ட்டு, ஒரு இடத்துலையும் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், A to Z டெஸ்ட்டு, ஒவ்வொன்று டக் 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 டக், அவ்வளவு டெஸ்ட்டு. எல்லாத்தையும் டாக்டர் சொல்ல, இதையும் டெஸ்ட் பண்ணுங்க, இதையும் டெஸ்ட் பண்ணுங்க, இதை டெஸ்ட் பண்ணுங்க, கிட்னி டெஸ்ட் பண்ணுங்க, அப்டமன் செட்ஸ் டெஸ்ட் பண்ணுங்க, யூரின் டெஸ்ட் பண்ணுங்க, கொலஸ்ட்ரால் செக் டெஸ்ட் பண்ணுங்க, எல்லாம் டெஸ்ட் பண்ணுங்க. அவங்களா செய்கிறாங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டு என்று சொல்லி ஒவ்வொரு இடத்துல போகும்போது அப்படி ஒரு தைரியம் தான். பரவாயில்லையே, நமக்கு இவ்வளோ செக்கப் நடக்குதா? எவ்வளோ காஸ்ட்லி தெரியுங்களா அந்த ஒவ்வொரு செக்கப்புக்கும்? எல்லாம் இலவசம். அல்லேலூயா. ஒரு 10 பைசா செலவில்லாமல் கொண்டு போனார். கால் டாக்ஸி செலவு மட்டும்தான். எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறார். எல்லா டெஸ்ட்டும் பார்க்கும்போது எல்லாம் தெளிவாக இருக்கு. அப்போ இது யாரால் நடந்தது? ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி எடுக்க 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 நம்மை குணமாக்கும் இறைவன் நமக்கு சுகம் தருகிறார். இரவும் பகலும் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நானே சாட்சி. எத்தனை டாக்டர்ஸ்
கார்டியாலஜிஸ்ட், யூரோலஜிஸ்ட், ஆர்த்தோ டாக்டர், எவ்வளோ 3 பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாருமே, அத்தனை பேரும் பொறுமையோடு ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், தைரியமாக போங்க, ஆறுதல் சொல்கிறாங்க. எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க, ஜாலியாக இருங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? உணவில் கட்டுப்பாடு அவசியம். ஆமென். அதுவும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. உணவு கட்டுப்பாடு நம்ம எல்லாத்துக்கும் அவசியம். அது ஆண்டவர் என்று உணர்த்தினார். ஆமென். அதை உங்களுக்கு உணர்த்துகிறார். ஆமென். அதனால தான் சீராக்கு 37:27 முதல் 31 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு வசனங்களை வாசிக்கலாம். குழந்தாய், ஆமென். குழந்தாய், உன் வாழ்நாளில் உன்னையே சோதித்துப் பார். உனக்கு எது தீயது என கவனி, அதற்கு இடம் கொடாதே. ஆமென். ஆமென். முதலாவது, குழந்தாய், உன் வாழ்நாளில் உன்னையே சோதித்துப் பார். உனக்கு எது தீயது என கவனி, அதற்கு இடம் கொடாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ உணவில் கட்டுப்பாடு அவசியம். எது வேண்டாங்கிறமோ அது வேண்டாம், எது வேண்டாங்கிறாங்களோ அது வேண்டாம். ஒரு நாளைக்கு தானே, பரவாயில்ல சாப்பிட்டுக்கலான்னு அப்புறம் அனுபவிச்சு தான் ஆகணும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது 15ஆம் வசனத்தில் 38:15 தம்மை படைத்தவர் முன்னிலையில் பாவம் செய்வோர் மருத்துவரின் கைகளில் விழட்டும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் விடுதலை பயணத்தில் பார்த்தோம், கீழ்ப்படியாமல் இருந்தா. அப்போ கீழ்ப்படியணும், நம்மையே சோதிக்கணும். நமக்கு எது கெட்டதுன்னு தெரிஞ்சிட்டா அதுக்கு இடம் கொடாதே. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கங்க, உணவில் கட்டுப்பாடு அவசியம். ஆமென். அதனால தான் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, வேறு ஒருத்தர் எல்லாமே ஆமென். எல்லாமே எல்லாருக்கும் நன்மை பயப்பதில்லை, எல்லாரும் எல்லாவற்றிலும் இன்பம் காண்பதில்லை. ஆமென். எல்லாமே எல்லாருக்கும் நன்மை பயப்பதில்லை, எல்லாரும் எல்லாவற்றிலும் இன்பம் காண்பதில்லை. எந்த உணவு எப்படி சாப்பிட்டாலும் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகாது, சூட் ஆகாது. யாராருக்கு எந்தெந்த உணவு சாப்பிடணும் அந்தந்த உணவு தான். அதனால தான் உணவில் கட்டுப்பாடு அவசியம். ஆமென். எது தீயது என கவனி, அதற்கு இடம் கொடாதே. இன்னைக்கு குடிப்பழக்கம், மது பழக்கம், பான் பராக், இன்னும் நிறைய போதைப் பொருள்கள் அடிமை, சிற்றுண்டிகள், இன்னைக்கு ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லப்படுகின்ற எல்லா ஃபுட்டு, இன்னைக்கு வர ஜூஸ், இன்னைக்கு வர எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஃப்ளேவர் தான், அது ஒரிஜினல் ஜூஸே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏமாந்து போக வேண்டாம். உனக்கு எது தீதென கவனி, அதற்கு இடம் கொடாதே. ஆமென். 29ஆம் வசனம், எவ்வகை இன்பத்திலும் எல்லை மீறி செல்லாதே. செல்லாதே. வாசிக்கலாம் யாராவது ஒருவர். எவ்வகை இன்பத்திலும் எல்லை மீறி செல்லாதே, நீ உண்பவற்றின் மீது மிகுந்த ஆவல் கொள்ளாதே. ஆமென். கிடைக்குதுன்னு சொல்லி நல்லா ஒரு மூக்குப்பிடி பிடிக்க முடியாது, அளவுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வகை இன்பத்திலும் எல்லை மீறி செல்லாதே. உண்பதிலும் குடிப்பதிலும் எல்லை மீறி ஓவர் டயட், எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறோம். அப்புறம் என்ன நடக்குது? ஃபுட் பாய்சன். எவ்வகை இன்பத்திலும் எல்லை மீறி செல்லாதே, நீ உண்பவற்றின் மீது மிகுந்த ஆவல் கொள்ளாதே. உண்பவற்றின் மீது, சாப்பாட்டு போஜன பிரியனா இருக்காதே. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 30ஆம் வசனம் சொல்லுது, வேறு ஒரு வாசிக்கலாம். மிகுதியாக உண்பதால் நோய் உண்டாகிறது, பேர் குமட்டலை கொடுக்கிறது. ஆமென். மிகுதியாக உண்பதால் நோய் உண்டாகிறது, பேருண்டி குமட்டலை கொடு. பேருண்டின்னா போஜன பிரியம், ஓவராக சாப்பிட்டு இஷ்டம் மாதிரி சாப்பிட்றது, மிச்சமாக இருக்கிறது கூட விட மாட்டேன், நான் எல்லாத்தையும் சாப்பிடுவேன். நல்லா சாப்பிட்டேன், நிம்மதியாக சாப்பிட்டேன்,
அத்தனையும் நோய். ஆமென். ஆமென். பேருண்டி குமட்டல் அதிகமாக உள்ள போகும்போது என்ன ஆகும்? வாமிட் தான் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் 31ஆம் வசனம் என்ன அழகாக சொல்லுது, பேருண்டியால் பலர் மாண்டனர். பலர் செத்து போனாங்க. பேருண்டியினால் பலர் மாண்டனர், அளவோடு உண்போர் நெடுநாள் வாழ்வர். ஆமென் ஆமென். அளவோடு உண்போர் நெடுநாள் வாழ்வர் என்ற சிந்தனையோடு இந்த நாளிலே ஆவியானவர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக மருத்துவரை குறித்தும், மருத்துவரை அணுக வேண்டும், மருந்துகளை சாப்பிடணும், தெய்வத்தோடு ஒன்று திருக்க வேண்டும், உணவிலும் கட்டுப்பாடு வேண்டும் என்பதை ஆவியானவர் நமக்கு இன்று உணர்த்தியிருக்கிறார். என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மருத்துவரை குறித்தும் உணவில் கட்டுப்பாடை குறித்தும் நீர் எங்களுக்கு இறை வார்த்தையின் வழியாக கற்பித்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக 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 இன்று 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 ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன்.